அவருடைய திருவடிக்கு கீழே சிறு ஆஞ்சநேயர் மூலவர் வடிவத்திலேயே உள்ளார். கைகள் கூப்பிக்கொண்டு திருமார்பில் ராமலக்ஷ்மணர்களோடே உள்ளே ஆஞ்சநேயர் எழுந்தொளி உள்ளார். இங்கு மொத்தம் 3 ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். நெடிய உருவத்தில் வெள்ளவரணத்தில் இருப்பவர், அவருக்கு கீழேயே சிறு வடிவத்தில் மூலமூர்த்தியாக இருக்கும் ஆஞ்சநேயர். கோயிலுக்குள்ளே போனால் முக்கியமான ஆஞ்சநேயர், கூப்பிய திருக்கைகள், அருகிலே கீழே கதை வைக்கப்பட்டுள்ளது. தன் நெஞ்சகத்தே ராமனும் சீதையும் லக்ஷ்மணனையும் தாங்கிக் கொண்டு ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். 1990 இத்திருக்கோயில் ஸ்தாபிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இங்கு ஆஞ்சநேயருக்கு வேண்டிய புஷ்பங்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கும் நந்தவனம் தோட்டம், அச்சிறு தோட்டத்திலேயே விளைத்துக் கொள்ளுகிறார்கள். எந்த திருக்கோயிலுக்கும் பெருமானுக்கு வேண்டிய புஷ்பமோ ஆகாரமோ சந்தனமோ அனைத்தும் அங்கேயேதான் செய்யப்படுவது நலம். தோட்டமும் அங்கே, மடப்பள்ளியும் அங்கே, சந்தனம் அரைக்கும் இடமும் அங்கே என்றிருந்தால்தான் சிறப்பாக இருக்கும். பல வகையில் உள்ள பூக்கள், ஆஞ்சநேயரும் பல வர்ணத்தில் எழுந்துருளி உள்ளார். அனைவரும் இவ்வாஞ்சநேயரை தரிசித்துக் கொள்வோம். கடைமலைப்புத்தூர் ஜெய ஆஞ்சநேய சுவாமியினிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம்.